மக்களே, நாடக கல ரசிக பெருமக்களே, எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது பங்காளிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் காவியமானது ஆரம்ப காலமான யுகங்களிலே மொத்தம் 4: திரேத யுகம், கிரேத யுகம், துவாபரம், கலியுகம் என்று சொல்லப்பட்ட யுகத்திலே ஆரம்ப காலமான திரேத யுகத்தில் தோன்றப்பட்ட காவியம் இது. எதற்காக என்றால் சத்தியம் நேர்மை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக புகழாரம் சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திரனாக நடிக்கும் எனக்கும் நான் சார்ந்த கலைஞர் பெருமக்களுக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். மகனை தோற்றே இறைவா இறைவா பொய்யது உரைக்க அஞ்சி நான் பொய்யனே உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையாகி பையகம் எல்லாம் காட்டேனையோ காட்டேனா இந்த பையகம் எல்லாம் காட்டேனையோ அடிமையானம் காக்கப் போகிறேன்.
தெய்வமே தெய்வமே பொய்யதை உரைக்காதே புனிதனி அடிமையானே நான் பஞ்சகம் காத்து இந்த மயானம் காக்கலுற்றி தெய்வமே தெய்வமே இறைவா
யார் குடியை நான் கெடுத்தேன்? யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? காசிநாதா, வாக்கால் பட்ட கடனுக்கு இந்த நிலைமை என்றால், நான் வாக்கால் பட்ட கடனுக்கு இந்த நிலைமை என்றால், உலகிலே பஞ்சமா பாதகங்களை செய்கிறார்களே, அவர்களுக்கு நீ என்ன கொடுமை செய்ய போகிறாய்? காசிநாதா, நான் செய்த குற்றம் என்னப்பா? நான் செய்த குற்றம் என்ன? இன்னைய வந்தோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்கினேன். அது குற்றமா? இல்லை, தந்தாரம் என்று பிற மாதங்களை தாயாக நினைத்து வாழ்கிறேன்ப்பா. பிற பெண்களை எல்லாம் நான் தாயாக நினைத்து வாழ்கிறேன்ப்பா. அதுதான் குற்றமா? காசிநாதா, கல்லில் இருக்கும் கேரைக்கும் கருவில் இருக்கும் உயிருக்கும் உணவளித்த நீ கருப்பையா என்னை ஏனப்போ சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? அடுதினம் உன்னையே பூஜித்து வாழ்ந்து வணங்கி வந்து கொண்டிருக்கிறேனே, என்னை நாடி வரும் பக்தர்களை எல்லாம் நான் மதித்து வணங்கியதற்கு இந்த நிலைமையா? காசிநாதா, இது விதியா அல்லது முனிவரின் சதியா? ஒன்றுமே புரியவில்லையே. இறைவா சொல், இது விதியா? இறைவா சொல், இது விதியா? இறைவா சொல், இது விதியா? இல்லை முனிவரும் பெருங்கதியா? இறைவா இறைவா இறைவா, இறைவா சொல், இது விதியா? இல்லை முனிவரவர் செய்த சதியா? இறைவா இறைவா இறைவா. முறையாக உன்னை தொடும் தொண்டருக்கென நன்றி. முறையாக உன்னை தொடும் முறையாக உன்னை தொடும் மக்களுக்கு நிகழ்ந்தது. கறி கேட்ட பேயங்கள் சரித்திரம் இருக்கின்றது. பிள்ளை கறி கேட்ட பிள்ளை கறி கேட்ட பேயங்கள் உனக்கு சரித்திரம் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இறக்கம் எப்படி வரும் எனக்கு புரிகின்றது. உள்ளத்திலே இறைவா
மௌனம் ஏனோ யாவும் நீதிதானோ இவையாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏனோ பரிதாப தன்னை கண்டு கருணை இல்லாத பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாத நீரோ அதமலரை நாடும் வேலை பாதையாயிடும் வேலை அதமலரை நாடும் வேலை பதமே அதமலரை நாடும் வேலை பாதையாயிடும் வேலை புரியாதே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. அருந்தரு முகத்திலே ஒரு முறுக்கான மீசையும் ஒரு அலங்கார கொண்டை அழகும் மிடுக்கான பார்வையும் கொண்டு வெள்ளை நிற பட்டாடையும் உடுத்தி அவருடைய இடைவெளியில கருங்கச்சை கட்டி திருவரை புரிகின்ற அவருடைய கரங்களிலே, கரம் என்றால் கைகள் என்ற அர்த்தம்,
கரங்களில கருங்காலி காம்பும் சாட்டையும் அறிவாளையும் பிடித்து இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்முடைய மக்களுக்கெல்லாம் அறிவாழ்த்து கொண்டிருக்கூடிய கருப்பசாமி கோயிலுடைய வாசலிலே இந்த மண்ணினுடைய மைந்தன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எஸ்கேஎம் பாலசுப்ரமணியம் மாமா அவர்களுக்கு கோவிலுடைய பங்காளிகள் சார்பாகவும் மற்றும் அனைத்து விழா கமிட்டியின் சார்பாகவும் மரியாதை செய்து கல்யாணை போட்டி பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறார்கள். பங்காளியின் சார்பாகவும் போதும். அயோத்தி நாட்டு மன்னனாக நடிக்கும் மாமா அவர்களுக்கு மதுரை சிஆர் நகரை சேர்ந்த தங்கசாமி சித்தப்பா அவருடைய மைத்துனர் கே தங்கசாமி அவர்கள் ரூபாய் 1001 அன்பளிப்பாக இருக்கின்றார்கள். எனது பாசமிகு பங்காளிகளின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடி போட்டி கௌரவித்த எனது பாசமிகு பங்காளிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அத்தோடு அல்லாது எனது பாசமிகு மாமா தங்கச்சாமி மாமா அவர்கள் 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக மதுரை சோழத்தை சேர்ந்த அவருடைய மைத்தினர் சித்தப்பா கேசுமணி மல்லிகா அவர்கள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மாலை அணித்து கௌரவப்படுத்துகிறார்கள். கல்யாணை ஓட்டி பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுகிறார்கள். கரசுகுளத்தை சேர்ந்த ஹரிச்சந்திரன் நடிக்க எங்க மச்சா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஹரிச்சந்திரன் நடிக்க எங்க மச்சா அவர்களுக்கு 1000 ரூபாய். எனது அண்ணன் பாசமிகு அண்ணன் E.K. ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் எனது அக்கா மல்லிகா கேஸ்மணி மாமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500 நன்கொடை. அன்பு சகோதரி அவர்களுக்கு நல் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது பாசமிகு சகோதரிகள் அக்கா மல்லிகா அவர்கள் பெருங்கொண்ட சிரிபாற்று எங்கள் அண்ணன் அவர்களுக்கு தெரியும். 4 பஞ்சமசுதி தான் பாடி வருவாங்க. அந்த முகாரி பாடி வரும்போது அவ்வளோ. அதே போன்று எனது கேஸ்மணி மாமா அவர்களும் மருமகன் ரமேஷ் அவர்களும் எனக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூடியிருக்கிறார்கள். அக்கா அமுதா பாண்டி அமுதா மாமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனக்கு பொன்னாடி போற்றி கௌரவம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அத்தோடு அல்லாது இவரங்க மேடையிலே காசி மைந்தனாக தோன்றி நடிக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மைந்தன் எஸ்கேஎம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என் சார்பாகவும் போன வருடம் நாங்கள் எங்கள் பங்காளியின் சார்பாக இந்த நாடக கோயிலில் வந்து வள்ளிதிரம்பு நாடகம் போட்டிருந்தான். அப்போ எங்கள் மாமா என்னை நம்பிராசனுக்கு நடிக்க வச்சு எனக்கு ரொம்ப அழகு பார்த்து நடிக்க வச்சார். அதன் மூலியமாக எனக்கு பெருமிச்சத்தின் சார்பாக
எங்க அப்பா எங்க மாமாவை பத்தி அருமையா பேசுவாரு. இந்த மாதிரி கரிசல் கொடுத்து அவங்க தாத்தா குடும்பத்துல பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு நாடக சபா ஒன்று படிக்க வச்சாங்கப்பா. அப்ப மாமா பத்தி நீ எங்க போய் மேடையில பேசினாலும் ஒரு கவிதை ஒண்ணு வசனம் சொல்லிட்டு கொடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டர் வாகன சுந்தர பாலமுருகான் தான் சபா பாய்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னைக்கு நீ மேடையில மாமாவுக்கு அன்பளிப்பு கொடுக்கும் போது சிறு சமர்ப்பணமாக இருந்தால் அதை சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆகையினால என்னுடைய சார்பாக இந்த கதாடைய பொன்னாடைய பூவாடையாகவும் ரூபாய் 1000 அன்பளிப்பா அளிக்கின்றேன். எனது பாசமிகு மைத்தனர் பொன்னாடை பற்றி புகழாம் கூறியிருக்கிறார். எனது அக்கா மரகதம் அக்கா குழந்தைவேலு மரகதம் அக்கா அவர்கள் குடும்பத்தில் சார்பு பொன்னாடை போற்றி இருக்கிறார். சரவணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அத்தோடு அல்லாது எனது மைத்துனர் மாமா கேஸ்மணி மாமா அவர்கள் தங்க பவுனையும் பொன்னாடையும் போற்றிய புகழாரம் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு எனது சார்பாக குடும்பத்தின் சார்பாக எனது பங்காளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அன்பு சார்ந்த இங்கு கூடியிருக்கும் நமது ஸ்ரீ வாக்குவழி கருப்பணசாமி கோயில் பங்காளிகளே, இந்த நாடகம் திடீரென்று ஏற்பாடு. எப்பவும் கோயில் சார்பா பேசி முடிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த கொஞ்சம் சஞ்சலங்கள் சலசலப்பு இருந்ததுனால கொஞ்சம் திடீர்னு ஏற்பாடு செய்தேன். அத்தோடு அல்லாது இந்த நாடகம் அண்ணன் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே அட்வான்ஸ் ஆகி நான் நாடகம் பேசி அட்வான்ஸ் பண்ண போகும்போது தம்பி முத்துப்பாண்டி வேந்தவர் வந்திருக்கார். முத்துப்பாண்டி அவர் நாடகம் வேற எங்கேயோ நாடகம் பேசி அந்த நாடகம் நின்று விட்டது. அந்த நாடகத்தை ஒட்டி நாடகம் நின்று விட்டது என்று ஒட்டும் பொழுது நான் போகிறேன். கருப்புசாமி நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நாடகம் விடிவனே நாட்டா சிறப்பாக இருக்கும். அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும். அத்தோடு அல்லாது எனது பாசமிகு தம்பி ஐயனார் அவர்கள் சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது குடும்பத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். இனி என் கதையை துவக்குகிறேன். 6,66,000 மகுடவர்த்தனர், 3,32,2,000 பட்டவர்த்தனர், அதிரதர், சமரதர், மகாரதர், அந்தரதர் என பதவித படைஞர்கள், மதிமிக்க மந்திரிமார்கள் புடை சூழ்ந்திருக்க அடியே அயோத்தியாபுரியில் அரியா தரத்தில் அமர்ந்து நீதி வலுவாது அரசு புரிந்து வருங்க காதியின் மைந்தரும் தவத்தில் சிறந்தவருமான விஸ்வாமித்ர மகர்ஷி அண்ணவனை வணங்கி வரவேற்று ஆசனத்தில் அமர் செய்து, கோசிநாதா, என்னையோர் போர் உட்டாய் எண்ணியே, என்னையோர் போர் உட்டாய் எண்ணியே, என்னையோர் போர் உட்டாய் எண்ணியே, வந்து மாலை கண்டத்தில் மாலை கண்டத்தில் அணிந்த தூரம் அண்ணவரை வணங்கி ஆத்திரத்தில் அமரச் செய்து, கோசிகிறதா,
தாங்கள் என் நாட்டிற்கு வந்தது என்ன காரணம் என்று அறியலாமா என்று கேட்டேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் செய்ய இருக்கிறேன். அதற்கு முன்னிடம் கொஞ்சம் திரவியம் பெற்று போகலாம் வந்தேன். கோசிகநாதா, தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே உலக நன்மைக்காகவா? உலக நன்மைக்காக செய்யும் யாகத்திற்கு எவ்வளவு பொன் வேண்டும்? கேளுங்கள் சுவாமி, தருகிறேன். ஹரிச்சந்திரா, மட்ட பாறையின் மீது மத யானையை நிறுத்தி அவன் மீது ஆங்காரம் உள்ள புருடன் ஏறி நின்று கையில் வெள்ளி கவன் பிடித்து மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் குவிய பொன் வேண்டும் என்று சொன்னார். கொடுத்து அவர் இஷ்டப்படியே கொடுத்து அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, இந்த பொன் பொருள்கள் அனைத்தும் உன்னிடமே இருக்கட்டும், யாகத்திற்கு முகூர்த்தம் வைத்து பெற்றுக் கொள்கிறேன் என்றார். கோசிகநாதா, தானமாக கொடுத்த பொருளையும் குருநாதர்களுக்கு தந்த பொருளையும் மீண்டும் வைத்துக் கொள்வானாயில் அவன் ரவரவாதி நரகத்தை அடைவான் என்று சுருதி கூறுகிறது. அதுவும் தவிர அப்பொருள் பொக்கிஷத்தில் இருந்தால் அரசின் அவசிய தேவைக்காக அதிகாரிகள் எடுக்க நேரிடும். ஆகையால் தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உனது அரசாங்க முத்திரையும் எனது ருத்ராக்க முத்திரையை வைத்து தனியாக ஒரு களஞ்சியத்தில் வைத்து பூட்டிவிடு, அதனால் யோசனை என்றார். கோசிகநாதா, தங்களின் வார்த்தையை மறுக்க முடியாமல் சம்மதிக்கிறேன் என்றேன். முனிவர் சென்று விட்டார். முனிவர் சென்ற சிறிது நேரத்திலே எனது குடிமக்களின் அழுகை குரல் கேட்டது. குடிமக்களே, ஏன் ஏன் எதற்காக அழுது புலம்பிக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் விவசாயம் செய்த பயிரினங்களை எல்லாம் மிருகங்கள் நாசம் செய்கின்றன. எங்களை காப்பாற்ற வேண்டும் மன்னா, எங்களை காப்பாற்ற வேண்டும். பயிரினங்களை மிருகங்கள் நாசம் செய்கின்றனவா? குடிமக்களே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மக்களின் குறையை தீர்ப்பது இந்த மன்னனின் கடமைதானே. நாங்கள் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுகிறேன் என்று வேட்டைக்கு புறப்பட்ட அனைத்து மிருகங்களையும் கொண்டு அனைத்து மிருகங்களையும் கொண்டு வைத்தேன். ஆனால் அதில் ஒரு பன்றியானது மட்டும் தப்பித்து சென்று விட்டன. இது என் ஆச்சரியம். ஒரு பன்றியானது மட்டும் தப்பித்து சென்று விட்டனவே. சரி, பரவாயில்லை என்று நானும் எனது குடிமடைகளும் எனது சபா மண்டபம் வந்து சேர்ந்தோம். சபா மண்டபத்தில் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் 2 பெண்கள் வந்தார்கள். பெண்களே, நீங்கள் யார் என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் நடன மாதர்கள், எங்களுக்கு நடிக்கவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஆகையால் தங்கள் முன் ஆடி பாடி நடித்து பரிசு பெற்று போகலாம் என வந்தோம் என்றார்கள். மலை சந்தோஷமாக இருக்கிறதம்மா. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயனளிக்கும் என்பார்கள். அந்த வகையில் தாங்கள் நடனமாதர்கள். எங்கே ஆடுங்கள், பாடுங்கள் என்று உத்தரவிட்டேன். மாதவி பொன்னகின தோகி விழித்தான், கண்ணமை பெண் மனது தோகவிழ்த்தான். மாதவி பொன்னகின தோகி விழித்தான், கண்ணமை பெண் மனது தோகவிழ்த்தான். காதல் மழை பொழியும் கார்மொழியில காதல் மழை பொழியும் கார்முடிலாடிக்கு காதலனால் இருக்க தேவையிலா நல்ல மாதவி போய் போகி விரித்தான், வண்ண மையங்கள் மறந்து போக விடுத்தான். ஆடினார்கள், பாடினார்கள். அதற்காக வியந்து மந்திரி சத்தியகீர்த்தியாரே, அவர்களுக்கு வேண்டிய பொன்முறை கொடுத்து அனுப்புங்கள் என்றேன். அதற்கு அந்த 2 பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, அவர் கொடுக்கும் பொருளை நாங்கள் வாங்கி செல்வதற்காக வரவில்லை மன்னா என்றார்கள். அப்படியா? வேறு என்ன வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்டேன். மன்னா, தங்கள் கழுத்திலே அணிந்திருக்கும் அந்த வெற்றி மாலை வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன வெற்றி மாலையா? பெண்களே, இது அரசர்களுக்கே உகந்ததம்மா, இதை கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்று உகந்த பொருளை வாங்கி செல்லுங்கள் என்று. மன்னா, வெற்றி மாலையை கொடுக்க முடியாது என்றால் தங்கள் சிம்மாசனத்தில் தங்களுக்கு நிழல் தரக்கூடிய அந்த பூச்சக்கர குடை வேண்டும் என்று கேட்டார்கள். குடையா? பெண்களே, தானமாக கொடுக்கக்கூடிய பொருளைத்தான் தர வேண்டுமே தவிர
கொடுக்கக்கூடாத பொருளை எப்படியமா தருவது? மந்திரியார் கொடுக்கும் பொருளை வாங்கி செல்லுங்கள் என்றேன். அதற்கு அந்த 2 பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, வெற்றி மாலையும் கொடுக்க முடியாது, பூச்சக்கர குடையும் தர முடியாது என்றால் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். மந்திரி சத்தியகீர்த்தியாரே, இவர்கள் இருவரும் ஏதோ தகாத எண்ணத்தில் வந்திருப்போது தெரிகிறது. அவர்கள் இருவரையும் அடித்து விரட்டினீர்கள் உத்தரவிட்டேன். இருவரையும் அடித்து விரட்டினார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலே முனிவரானவர் கோபா வேஷம் கொண்டு திடுதிடுவன ஓடி வந்து என் மூதாதையரால் வாழையடி வாழையாக அணியப்பட்டதும் என் தந்தையான திருச்செங்கோல் எனக்கு ஈயப்பட்டதுமான நான் சிரத்திலே அணிந்திருந்த எனது மாத்திலா மணி மகுடத்தை மகுடம் கீழே விழுந்தது. நான் சிரத்திலே அணிந்திருந்த எனது மாத்திலா மணி மகுடம் கீழே எனது மணிமகுடம் கீழே விழுந்து விட்டது என்று கூட பொருள்படுத்தாமல் முனிவரின் காலை பிடித்தேன். அரிச்சந்திரா, எனது காலை பிடிக்காதே. நான் வளர்த்த மிருகங்கள் அனைத்தையும் கொண்டு குவித்து விட்டாய். பரவாயில்லை என்று பொறுத்துக் கொண்டேன். 2 பெண்களை அனுப்பி வைத்தேனே, அவர்களை ஏன் அடித்து விரட்டினாய்? கோச்சினாதா, அவர்கள் தகாத முறையில் நடந்தார்கள் சுவாமி. அதனால் அவர்களை அடித்து விரட்டும்படி நேரிட்டது என்றேன். என்ன தகாத முறையில் நடந்தார்கள்? ஆடினார்கள், பாடினார்கள், கன்று ரசித்தாய் அல்லவா? பிறகு ஏன் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறாய் என்று கேட்டார். கோசிகநாதா, நான் ஏகபத்தினி விரதன் என்று தெரிந்திருந்தும் ஏன் சுவாமி என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறாயா இல்லையா என்றார். கோசிகநாதா, கண்ணை வேண்டினும் நான் கண்ணை வேண்டினும் இருவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுணம் ஈகுவே கோசிகநாதா ஈகுவே கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுணம் ஈகுவே கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுணம் ஈகுவே அன்னை வேண்டிய செய்யும் பதக்கூல என்னை வேண்டினே வீடியோ மாதவா கண்ணை வேண்டினும் ஈகுவேன் சுவாமி. நான் காக்கின்ற என் மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன். பிற மாதர்களை விரும்ப மாட்டேன் என்று நான் ஓமானமாகத்தான் சொன்னேன். ஓமானமாக சொன்ன சொல்லை உறுதியாக வைத்துக் கொண்டு என்ன கண்ணை தருகிறாயா? உனது கண்கள் எதற்கடா எனக்கு மண்ணை தருகிறேன் என்று சொன்னாயே? எங்கே உனது நாடு நகரங்களை எனக்கு தாரை வார்த்து கொடு என்று கேட்டார். உபமானமாக சொன்ன சொல்லுக்காக நாடு நகரங்களை தாரை வார்த்து கொடு என்று கேட்கிறேன் சுவாமி என்றேன். தாரை வார்த்து தருகிறாயா இல்லையா என்றார். இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை சுவாமியே. தாரை வார்த்து தருகிறேன் என்று எனது மனைவியை கெண்டியிலே ஜலம் எடுத்து வர செய்து தாரை வார்த்து கொடுத்தேன். எப்படி தாரை வார்த்தேன்? அந்தனரும் தெய்வீக அபரரும் என்புற அந்தனரும் தெய்வீக அமரரும் என்புற அருள் செல்வமே அடைந்து என்னுடைய வாய்மையை இனிமை காணவே யாவையும் தத்து செய்தே தாரை வார்த்து கொடுத்தேன். நாடு நகரங்கள் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்தேன். ஆனால் அனைத்தையும் தாரை வார்க்கவில்லை ஐயா. என் மக்களுக்கு சொந்தமான எம்பெருமான் வாழும் யமகுடம் காசி நீக்கி மற்ற நாடு நகரங்கள் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்தேன்.
நாட்டை தாரை வார்த்து கொடுத்து விட்டு நான் ஆண்ட சிம்மாசனத்தை ஆண்டு அரசாட்சி செய்தவர்கள் மொத்தம் 27 பேர்கள். யார் யார்? பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய வகையிலே மொத்தம் 27 பேர்கள் இந்த சிம்மாசனத்தை எனக்கு முன்னால் ஆண்டு அலங்கரித்தவர்கள். அவர்களுடைய பெயரை அடியேன் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இச்சுவாகு, விகுச்சி, புரஞ்சயன், அனேனசு, பிருதுவு, விஸ்வகோதன், தந்திரன், யுவனாசுவன், சாபஸ்தகன், பிரகத்தன், குவலயசுவன், அரியசுவன், அதனியசுவன், நிகும்பன், பெருகனாசுவன், திரிதாசுவன், சேனசித்து, மாந்தாதா, அம்பரிசன், புருகுச்சன், குசன், திரசதசு, திரியசுவன், அனரணியன், திரியர்ணன், திரிமந்தன், திருச்சங்கு. என் தந்தை திருச்செந்தன் என்ற 27 மன்னவர்களுக்கு பின்னவனாக இந்த அடியன் அரிச்சந்திரனும் அமர்ந்து ஆட்சி செய்த சிங்கமுக சிம்மாசனத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தேன். அந்த சிம்மாசனத்தை பார்த்துவிட்டு நாட்டை விட்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா நெல் என்றார். ஏன் சுவாமி, ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னடா என்னை ஏமாற்றி விட்டு செல்கிறாய் என்றார். என்ன சுவாமி, உபமானமாக சொன்ன சொல்லுக்காக நாடு நகரங்களையே தாரை பார்த்து கொடுத்த நான் தங்களை ஏமாற்றி விட்டு செல்கிறேன். என்ன தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டேன். யாகத்திற்காக தானம் பெற்ற பொன் பொருளை உன்னிடம் வைத்து சென்றேனே, அதை கொடுக்காமல் செல்கிறாய் என்றார். கோச்சுகிறாரா? யாகத்திற்காக தானம் பெற்ற பொன் பொருள்கள் தானே, அதோ பாருங்கள் சுவாமி, களஞ்சியத்தில் இருக்கிறது, தாங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, நன்றாக இருக்கிறதடா. நாடு நகர் அரசு செல்வம் முதலானவற்றை தானம் செய்யும் போது அந்த பொண்ணை நீ நீக்கவில்லை. நீ செய்த தானத்திலேயே அதுவும் சேர்ந்து விட்டது. ஆகையால் முன்பு யாகத்திற்கு பெற்ற பொண்ணை தனியாக கொடுக்க வேண்டும் என்றார். தனியாக கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லை சுவாமி. ஆனால் அதற்கு ஒரு தவணை கொடுங்கள், அதற்குள் தருகிறேன் என்றேன். ஹரிச்சந்திரா, ராஜகடு 48 நாள் தவணை தருகிறேன், அதற்குள் பொன்பொருளை கொடுக்க வேண்டும் என்றார். கோசிகநாதா, காசி மாநகர் செல்வதற்கு 40-45 நாட்கள் ஆகிவிடும் சுவாமி. அதற்குள் எப்படி பொன்பொருளை கொடுக்க முடியும் என்றேன். உன்னிடம் பொன்பொருளை வாங்கி வருவதற்காக சராயு நதிக்கரையிலே தரகர் ஒருவர் இருப்பார், அவரை உடன் அழைத்து சென்று அவரிடம் கொடுத்து அனுப்பு என்றார். ஆகட்டும் சுவாமி என்று நாட்டை விட்டு புறப்பட்டு சராயு நதிக்கரை சென்றடைந்தோம். அங்கே தரகரை கண்டு அவரையும் உடன் அழைத்து சென்றோம். தரகர் வழியிலே அவர் செய்த கொடுமைகள் சகிக்க முடியாத என்னென்ன கொடுமைகள்! கோட்டிலை நிறுத்தினார், அண்ணாண்டால் பூட்டினார், கையிலே கிட்டியை கட்டி என்னை தவிர்க்கால் அடி அடி அடித்தார். அத்தனையும் பொறுத்துக் கொண்டு காசி மாநகர் சென்றடைந்தோம். காசி மாநகரிலே காசி மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாதர், அந்த வாக்கு வழி கற்பூர சுவாமி 21 தெய்வங்களையும் நாங்கள் அனைவரும் சேவித்து வணங்கினோம். காசிநாதா, காசியில் குடியிருக்கும் எனது கற்பூர சுவாமியே, அப்பா, காசியில் வாழும் காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் கடைக்கண் பாராய் அதை கணப்பியே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அதை கணப்பியே, கடைக்கண் பாராய் அதை கணப்பியே, காசியில் வாழும் கருணை கடலே.
தெரிவித்து விட்டு காத்திமா நகரிலே வீதி வீதியாக சென்று கொண்டிருந்தோம். ஐயோ, காத்திமா நகரம் வந்து விட்டோம். காத்திக்கு வந்து கடனை கொடுப்பதாக தெரிவித்து வந்து விட்டோமே. காத்திமா நகரம் வந்து விட்டு கடனை கொடுப்பதற்கு ஒரு வழியும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனது பத்தினி தாராவதி எனது மாசற்ற மாணிக்கம் எனது கற்பின் கருவூலம் என்று தெரிவித்தால், பிரபு ஏன் பிரபு ஏன் எதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், அம்மா காசி மாநகர் வந்து விட்டோம். 47 நாட்கள் ஆகிவிட்டனம்மா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. முனிவரின் கண்ணை எப்படி கொடுப்பது ஒன்றுமே புரியவில்லை, என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினேன். ஏன் சுவாமி, ஏன் ஒரு வழியும் இல்லை? நான் இருக்கிறேன் சுவாமி, என்னை விட்டு கடனை கொடுங்கள் கொடுங்கள். அம்மா, என் இதயமே வெடித்து விட போல இருக்கிறது அம்மா. என்னை விட்டு நான் எப்படி கடனை கொடுப்பேன்? வேறு ஒரு வழியும் இல்லை. காசிமா நகரில் எனக்கு அங்கு யார் இருக்கிறார்? வேறு ஒரு வழியும் இல்லாத காரணத்தினால் காசிமா நகரிலே விலை கூறினேன். விலையோ விலை என்று கூறி நின்றேன். விலையோ விலையோ என்று கூறி நின்றேன். விலையோ விலை என்று கூறி நின்றேன். எந்த மனைவிலை விலை கூறி நின்றேன். ஏழைய வேலைகளை செய்திடுவார் வந்து வந்து வாங்கள். நீங்கள் ஏழைய வேலைகளை செய்திடுவார் வந்து விலையோ விலை என்று கூறி நின்றேன். யார் வாங்குங்களையா? காசிமா நகரிலே வீதி வீதியாக விலை குறித்து கொண்டிருந்தேன். யாருமே வாங்குவார்கள் ஐயா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எப்படி முனிவன் கடனை கொடுத்தாக வேண்டுமே. அதோ அந்த வீதி, அடுத்த வீதி அண்ணர்கள் வீதி போல் தெரிகிறது. மறுபடியும் அந்த வீதியிலே விலை கூறுவோம் என்று விலை கூறினேன். எப்படி விலை கூறினேன்? கலைமதி முகத்தாலே கலைமதி முகத்தினாலே
விளையென விற்பதற்கோ நான் விளையென விற்பதற்கோ விதியோ முனிவரின் சதியோ காசிநாதா உலகம் அறியாத புதுமை நகரிலே வீதி வீதியாக விளைகுறு சென்று கொண்டது. அந்த நேரத்திலே காலகண்டன் என்ற ஒரு அந்தணன் எனது பத்தினியை விளைபெற்று பாலகனையும் ஏமாற்றி அழைத்துக் கொண்டார். எப்படியும் முனிவர் கடன் தீர்ந்தால் போதும் என்று தரகரிடம் ஒன்னை தாட்டுதலிட்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரன் என்றார். ஏன் சுவாமி, ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். முனிவருக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து விட்டாய். காடு மலைகள் எல்லாம் உன்னோடு திரிந்து அழைத்து வந்தேனே, எனக்கு தரகு சம்பளம் கொடுக்கவில்லையே என்றார். தரகர் பெருமானே, தங்களுக்கு தரகு கூலி கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லையே ஐயா என்றேன். ஏன் இல்லை, நீ இருக்கிறாயே, உன்னை விட்டு எனக்கு தரகு சம்பளம் கொடு என்றார். சுவாமி, நான் இருக்கிறேன் சுவாமி, என்னை விட்டு தரகு சம்பளம் தருகிறேன் என்று சேரியிலே வீரவாகுவிடம் விளையாகி 10,000 பொன் தரகு தந்து எஜமான் வீட்டை ஏற்றி அங்கே மாமிச காவடிகளை சுமந்தே பின்பு கன்றை அரு என்றார். அறுத்தே கத்தியானது கையிலே அறுத்து ரத்தம் கரகரவனம் பீரிட்டது. எனது எஜமான் என்னை காலால் உதைத்தார்.
கால் நோகும் ஆண்டே என்னை கம்பால் அடியுங்கள் என்றேன். அது கேட்ட அவர் என் மீது இரக்கம் கொண்டு, அடே ஹரிச்சந்திரா, நீ வீட்டு வேலைகள் செய்ய மாட்டாய், எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று காவல் செய்ய கட்டளையிட்டார். அவர் கட்டளையை சிறமையில் ஏற்றுக்கொண்டு போகிறேன் அப்பா, போகிறேன். 56 தேசங்களையும் ஒரு குடை நிழலில் ஆண்டு ஹரிச்சந்திர சச்சக்கரவர்த்தியாக வாழ்ந்த நான் அனைத்தையும் இழந்து தற்சமய மயான காவலுக்கு போகிறேன் அப்பா, போகிறேன் போகிறேன். மயான காவல் புரிந்திடவே நகரத்தின் ஈசானியத்துக்கிலே உள்ளது என் காஸ்ட் பூமி. ஹரிச்சந்திரா சென்று காவல் செய். காசி 80,08 வீதிகளில் உள்ள மக்களுக்காக ஏற்பட்ட மயானம் 70 காதம் சுற்றளவு. 70 காதம் சுற்றளவு. அதில் அந்தனர் சபம் சுட ஏற்பட்ட இடம் தெற்கிலே 20 காதம், சத்திரியர் மயானம் ஈசானி தெற்கிலே 15 காதம், வைசியர் ஈம மடமெற்கிலே 10 காதம், சூத்திரர் சுடுகாடு கீழ்த்திசையில் 25 காதம். வேதியர் தவத்தை வேப்பங்கவையாலும், சத்திரியர் பிணத்தை தங்க கவை கொண்டும், வைசியர் தவத்தை சந்தன கவையாலும், மற்றொரு பிணங்களை கருவேளன் கவை கொண்டும் தகனம் செய்யும். பஞ்சமர் நீங்க மற்ற வகுப்பினரிடம் காற்பணம், உளத்துண்டு, வாய்க்கரிசி 3ஐயும் வாங்கி பஞ்சமரிடம் அரிசி நீங்க மற்ற 2ஐயும் பெற்றுக்கொள். ஹரிச்சந்திரா, கொல்லிப்பணமும் துண்டும் கொடுத்தனுப்பு. அள்ளி கொடுக்கும் அரிசி மட்டும் தானடா உன் ஆகாரத்திற்கு. உன் ஆகாரத்திற்கு என்ன ஆண்டை காசினாரா? அரசுவை எண்ணம் உசித்த நான் வாய்க்கரிசியை மட்டும் கொண்டு என்ன செய்வதோ? எனக்கு என்ன கட்டளை என்ற இடத்திலே தெரியுமா? இரவு பகல் தூங்காதே என்பது இறுதி கட்டளை. என்ன கடின சித்தம் இருந்த போதிலும் அண்ணவர் சொற்படி நகரின் புறத்தே வந்து கொண்டிருக்கிறேன். மயானம் மயானம் எவ்விடத்தில் இருக்கிறதோ தெரியவில்லையே. அதிவேகமாய் நடந்து அதிவேகமாய் நடந்து அதிவேகமாய்
தானமளாவிய புகை மண்டலமும் சுடலை நாற்றமும் மண்டை ஓடுகள் வடிக்கும் சத்தமும் இங்கேதான் என்னை அடிமை கொண்ட வீரமாக தெரிவித்த மயானம் இதுதான் போலும். தம்பி அந்த ஸ்கிரீன் தம்பி அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சா மாணிக்க அந்த இதை எடுப்பா. இங்கே காவல் செய்து கொண்டிருந்த வீரனை சேரிக்கு அனுப்பிவிட்டோம். பெருந்தரையில் வைய அவனுக்கு பதிலாக காவல் பணியையும் ஒப்புக்கொண்டோம். செத்தவரை சுமந்த ஒரு திங்கார பாடி மரங்களை கொண்டு என்ன செய்யணும்? தங்குவதற்கு ஒரு பரணம் வைத்து பச்சோலை தட்டி கொண்டு பகலவன் ஒளியும் மறைத்தோம். சுட்டதும் பிணத்தோனுக்கு கொள்ளிக்கட்டையும் பாடு சேர்த்து களிகளும் எடுத்து கூட்டி கட்டையும் பாடி சேர்ந்த களிகளும் எடுத்து கூட்டி எடுத்து கூட்டினே பட்டிலெடுத்து மேனா கொடுத்தவன் கொடந்து போட்டு கட்டிலொன்று செங்கோல் காவலன் விட்டிருந்து கொட்டிலேறி செங்கோல் காவலன் வீட்டிருந்து காவலன் வீட்டிருந்து கண்ணுக்கு எட்டியவரை காஷ்டபூமி வெண்ணை அளாவிய புகை மண்டலம் எங்கும் காரில் சூழ்ந்த இரவு நேரம் இடையிடையே புடங்கள் வேகம் வெளிச்சம் நள்ளிரவு நிசப்தத்தை ஊடுருவி தொடிக்கும் நாய் நரி பேய்களின் கூக்குரல். இதற்கிடையே மனித சஞ்சாரமற்ற மயானத்திலே தன்னன் தனியனாய் நின்று தத்தளிக்கும் பாவி ஹரிச்சந்திரன் இறப்பதற்கென்றே ஜீவர்கள் பிறப்பதென்று இருப்பதற்கல்ல. அதன் முடிவிடமே எனக்கு கிடைத்தது. காசிநாதா, மக்களின் நலனுக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த திரவியத்தை அந்த முனிவருக்கு வாரி கொடுத்தது மாபெரும் குற்றம் 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 என்பது இப்போதெல்லாம் தெரிகிறது. உள்ளத்திலே கவனம் கொண்டு உத்தமர் போல் பேசிய தவசியின் சூதை அறியாமல் நான் உபமான மொழி கூறிய என் அறியாமையால் வந்த தீங்கல்ல இது. தேசத்து மன்னர்கள் எல்லாம் திரை செலுத்த மாதற்ற முடிசூடி உலகத்தையே ஆண்டிருந்த காட்டிலே திரிந்து கமண்டலம் சுமந்து காய்கறியை விதித்து வாழும் கௌசிகரிடம் நான் உண்மையில் கடன் பட்டேன். இல்லை 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 தள்ளி விட்டுருக்காங்க. எதற்காக எனக்கு இந்த நிலைமை வந்தது? எதற்காக எனக்கு இந்த நிலைமை வந்தது? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா இறைவா நீ வந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ வந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? ஓவென்றே
நாயோடு நரிகள் தான் எங்கள் நாயோடு நரிகள் தான் எங்கள் நாடாதி உனக்கென்ன செய்தேன் ஏன் எனக்கு இந்த நிலை எதற்கடப்பா என்ன சத்தம்? ஐயா, நான் இந்த சுடுகாட்டில் வாழும் பெண்டே ஐயா, பெண்டே ஐயா, ஐயா, நான் பல ஆண்களை கற்பழித்தேன் ஐயா. ஆமையா ஐயா, சொல்லுங்க ஐயா. பல குடும்பங்களை கெடுத்தேன் ஐயா. இந்த வேலை வேறையா? அது சரி. அதனால என்ன ஒரே அடியில மண்டையில் அடிச்சு கொண்டு விட்டாங்க. நல்ல வேலை அப்பயாவது அடிச்சாங்களே. அதனால் பேயாய் தெரிகிறேன் ஐயா. அப்படியே தெரியுது, நல்லாதான் இருக்கு ஐயா. என்னய்யா? ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, யாரையுமே காணாம. இங்க ஆள் தெரியலையா? கைகளே, நீங்கள் யார்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? ஐயா, இந்த சுடுகாட்டுக்கு வரும் எத்தனை பேரோ என்னை பார்த்து பயந்து ஓடி இருக்கின்றார்கள் ஐயா. ஆனா நீங்க பயப்படுறீங்களே, என்ன எதற்காக பயப்பட? காரணம் ஐயா, ஏன் பயப்பட மாட்டேன்றீங்க? எதற்காக பயப்பட வேண்டும்? அப்ப நீங்க பயப்பட மாட்டீங்களா? தாங்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள்? ஐயா, நான் எதுக்காண்டி வந்தேன்? சுடுகாட்டுல பேயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
எதுக்காக நீ வந்தோம்ன்றீங்க? காரணம் என்ன? பயப்பட போகுது படுங்கப்பா. ஐயா. பேய்களை தெரிந்து வாழுங்கள், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இங்கு எதற்காக என்னிடம் வந்தீர்கள்? உங்ககிட்ட வந்தனா? உங்ககிட்ட எதுக்கு வரேன் நானு? வரல. நான் வாட்டுக்கு சுடுகாட்டுல இருக்கிறேன். சரி, அப்படியே போங்க, அப்படியே கீழே நீ போங்க. ஐயா, பேசிட்டாங்க. நீங்க போ சொன்னா போறது, வாங்கன்னு வரணும்னா நான் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். ஐயா, சொல்லுங்க. உங்க மேல ஆசை வந்துருச்சு. உங்க மேல ஆசை வந்துருச்சு. ஏன் மேலையா? உங்களை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். எங்க? இல்ல இல்ல, தட்டு என்ன, என்னை நெருங்கி பாருங்கள், பார்க்கலாம். ஏன் என்ன நெருங்கி பாருங்க? நெருங்க முடியாதா? அப்படியே தலை மாதிரி நிக்கிறேன், என்னை நெருங்கி பாருங்கள், பார்க்கலாம். நீங்க என்ன எத்தனை பேத்தவே நான் நெருங்கினவே, உங்ககிட்ட நெருங்க முடியாதா? நெருங்கல் பார்க்கலாம். என்ன ஆத்தாடியே, இல்ல உங்ககிட்ட நெருங்க முடியல. என்ன அக்கடி சோலை வீசுகின்றது, காரணம் என்ன? முயற்சித்து பார்க்கின்றேன். நல்ல முயற்சி. தீயாவில வருது வேளாங்கண்ணி, தீயா வருது. தாங்கள் யார் ஐயா? தங்கள்கிட்ட நெருங்க முடியவில்லை. தாங்கள் யார் ஐயா? தாங்கள் வரலாறு தான் என்ன ஐயா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் கேட்கணும்யா. பேய்கள், நீங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்க வேண்டுமா? ஆமா, என்னை பார்த்து எத்தனை பேரும் பயந்து ஓடி இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் பயப்படுறீங்களே, என்ன காரணம்? என்னை பார்த்து பயப்படாத காரணம் என்ன? தாங்கள் வரலாறு என்ன? இது என்ன சோதனை அப்பா? எனது வாழ்க்கை வரலாறை கேட்பதற்கு சப்த ரிஷிகள் மகான்கள் கேட்க கூடாதா? இந்த பேய்கள் கேட்க வேண்டுமா? ஏன் என் அழகு உங்களுக்கு பிடிக்கலையா? ரொம்ப நன்றாக இருக்கிறது. என்னை பார்த்து எத்தனை பேரோ வந்து காதலிச்சிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பேய்களை எனது வாழ்க்கை வரலாறை தெரிவிக்கிறேன். அதோ அப்படி அமர்ந்திருந்து கேளுங்கள். ஏன், என்ன விவரம்? அந்த மரத்தின் மேல் அமர்ந்து மறந்திருக்க காரணம் என்ன? சொல்கிறேன் கேளுங்கள். அந்த மரத்தின் மேல் அமர்ந்து இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேளுங்கள். ஏன் என்றால் இந்த இடத்திற்கு வருபவர்கள் தங்களை பார்த்து பயந்து விடுவார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன். உண்மைதான். அதனால் பல உயிர்கள் சேதம் அடைந்து. அப்படியா? அப்ப அந்த மூலையில போய் அந்த மரத்து கடியில இருக்கவா? மரத்தை கடிக்க வேண்டாம். மரத்துக்குள்ள இருக்க பொந்து அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாருங்க. அப்படியா? பேய்கள் எனது வாழ்க்கை வரலாறு கேட்க வேண்டும். பிறந்ததும் மண்மேல் இருப்பதற்கன்றே பேசிடும். பிறந்ததும் மண்ணே இறப்பதற்கென்றே பேசிடுமோ? பிறந்ததும் மண்மேல் இருப்பதற்கன்றே பேசிடும் நன்னோ. பிறந்ததும் மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடுமோ? வரம் தந்து உன்னடி கீழாய் நிறுத்தி என்னை வாழ்விப்பாயே தேவா தேவா.
காத்தகன் புகுந்தே. காத்திராமா, நான் இந்த குடலையில் இருக்கிறேன் என்பதை உன்னிடம் யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை வருந்தும் வேளை அதனிடம் யார் போய் சொல்லுவார்? சொல்லுவார். இந்த ஏழை வருந்தும் வேளை, இந்த ஏழை வருந்தும் வேளை அதனிடம் யார் போய் சொல்லுவார்? பத்தனிலே என் பத்தனியை பிரிந்து பத்தினியை பிரிந்து பெற்ற பாலகனை மறந்து பரிதவிக்கும் நிலையை யார் போய் சொல்லுவார்? சொல்லுவார். பத்தினியை பிரிந்து பாலனையும் மறந்து பாலனையும் மறந்து பரவதி போலிலையில் யார் போய் சொல்லுவார்? விதியே உனக்கொரு முடிவில்லையா? விதியே உனக்கொரு முடிவில்லையா? கிளர்த்தினை பலாவின் பழங்கள் கணிந்து நேரலும் பலனங்கள் தோறும் எழுந்து பாய்தலின் வானுற வளர்வன தென்னல் பொன்மயமான சிறகுகளுடைய வண்டினங்கள் ஆனவை மேல் விதித்தென்றால் வெள்ளியதான அரும்புகளின் இதழ்கள் கிழிந்து அவைகளில் இருந்து வடிகின்றதேனும் பலா மரங்களின் பழங்கள் கணிந்து வடிகின்றதேனும் பெருக்கெடுத்து கரடிகளின் பாய்தலினால் தென்னல் பயிர்களானவை ஆகாயத்தை அளவிற்கும் கோத்தல நாட்டில் நான் நீதி வழுவாது ராஜாங்கமாண்டதும் ராஜாங்கமாண்டதும் போக துணி காட்டி தாங்க வாழ வைத்தாய் கைலைக்கிறதாகிய தேவதேவனே கோட்டை தோல் அயுத்த நகர் வாசிகளான குடிகள் வந்து நான்
காட்டில் நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் மழை இல்லாது வாடும்படி கேட்டை விளைத்தார். வர்ணன் என்று முறையிட்டார்கள். அது கேட்ட நான் அக்கணமே வர்ணலோகம் சென்று அவனை எதிர்த்து தவறு புரிய அவனுக்கு துணையாக மற்ற திக்கு பாடல்கள் வந்து இன்னொரு கோடி விடுங்கி திக்கு பாடலை திரையிட்டு என் நாட்டின்கள் மானமும் மாறி வெய்யும்படி வர்ணனுக்கு கட்டளை இட்டதுமன்றி என் வலிப்புதிர்கள் இச்சுவாக முதல் 27 பேர்களும் என்பால் மகிழ்வுற பூவீட்டுக்கு விஜயம் செய்து நான் நவகண்டங்களையும் வைத்து எனக்கு பகதோர் ஹரிச்சந்திரன் என்ற நாமம் பெற்று அங்கம் மந்தம் குளிங்கம் கர்ணம் சூரசேனம் அவந்தி ஆந்திரம் திங்கள மங்களம் தெங்காரம் நேபாள சிந்து திராவிடம் சீனம் சோழகம் கொங்கணம் ஒட்டியம் முந்தலம் தாகம் கொல்லம் கோத்தலம் என்ற 56 நாட்டை நாடாண்டதும் காட்டை இங்காட வைத்தாய் சிவமே தெய்வமே தர்மமா நீ தந்த தர்மமா காமனை அளித்த கண்ணனே காமரீனவாக முற்ற கர்த்தனே என் தவா மண்டபத்தில் எழுத்து சொல் பொருளியாக்குவ அணி என்ற பஞ்சை இலக்கணம் தங்கள் ஒரு புறமும் சித்திரம் வித்தாரம் ஆசூர் மதனம் என்ற நாட்கள் விவாவலங்கள் ஒரு புறமும் கலாட்கனாவலம் ஒரு புறமும் இருந்து பிழையறை ஏற்றும் பாட்டு கிடைந்த வீணை வேணு மிருதங்கம் குடமுலா குன்னக்கோள் நாதசுரம் முதலிய 32 வாத்தி வித்வான்கள் கூடி சாமவகத்தின் முறைப்படி சுருதி குறையாது பாடும் என் காதில் சங்கீதம் கேட்டு சங்கீதம் கேட்டது போக சங்கீதம் கேட்டது வெங்கீதம் வெங்கீதம் கேட்க வைத்தாய் தர்மமா 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 கையில் மான்மணி வந்து கரியுரி வைத்த கைலை வாத்தா என் சபா மண்டபத்தில் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் வைரம் ஐதோரியம் கோமேதகம் முதலான நவரத்தினங்கள் பதித்த சிங்கமுக ஆசனம் மீதிலிருந்து 55 தேச மன்னர்களும் திரை செலுத்தின் பணிந்து நிற்க நான் நீதியின் சிகரமாய் நேர்மையின் உருவமாய் ஒப்பாறு மெக்காறு மற்றும் மக்களின் நலத்திலே நான் மாறாத கண்ணோட்டம் கொண்டு என் கையில் செங்கோல் பிடித்த கையிலே வாழாரனே கங்காதரனே நவக்கிரக தோஷத்தால் பூமண்டலத்தில் மழை இல்லாத வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அழாத வெப்பம் சகிக்காத சந்திரன் மனைவிமாருடன் பூலோகத்தில் வந்து கௌதமனுடைய ஆசிரமத்தில் உள்ள தடாகத்தில் நீராடி சென்றான். இதை அறிந்த கௌதமன் கோபம் கொண்டு இத்தடாகத்தில் நீராடும் ஆடவன் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற கடவுது என்று சாபமிட்டார். இதை அறியாத சந்திரன் மறுநாள் வந்து பெண்கள் கரையில் இருக்க தான் முன்னதாக சென்று நீராடினான். உடனே முனிவர் சாபப்படி ஆண் உருவம் மாறி பெண் உருவமாக என்ற சந்திரனை பார்த்து மனைவிமார் துக்கம் கொண்டு மகாவிஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனம் இறங்கி வந்து சந்திரனான பெண்ணை பார்த்து மோகித்து அவரிடம் கூடியிருக்க மகாபாதகன் நான் பிறந்தேனப்பா. உடனே மீண்டும் சந்திரனான பெண்ணை தடாகத்தில் மூழ்கச் செய்து சுய உருவம் பெற்ற சந்திரனிடம் தாபத்தின் விவரம் சொல்லி அனுப்பிவிட்டு அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் நான் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் எனக்கு அரிச்சந்திரன் என்ற நாமம் உண்டு. கௌதம முனிவரிடம் ஒப்படைக்க முனிவர் என் தந்தையான திருச்செங்கி சக்கரவர்த்திக்கு என்னை புத்தனாக அளித்தார். அன்று முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த கோசல நாட்டை எனக்கு முடிசூட்டி வைத்தார். நான் நீதி வழுவாது அரசு புரிந்து வருங்கால் தங்க நீதி
தந்தை திருச்செந்தி சக்கரவர்த்தி எனக்கு மகுடாபிஷேகம் சுட்டி வைத்து அரசவிடத்தை ஏற்றுக் கொடுத்தார். அன்று முதல் நான் அரசு ஆட்சி செய்த நாளிலிருந்து என் நாட்டிலே தங்க நீதி மகுமனிதி கொடுக்கும் கங்கை தனியாடி வினை ஒழித்து மறுமறையோ சங்கரிதி மறுமறையதி கொடுக்கும் கங்கை தனியாடி வினை ஒழித்து வரும் மறையோரே மறையோரே மறையோ. தீர்த்த யாத்திரை வாசிகளாகிய வேதியர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர்களை கண்ணுற்ற யார் சுவாமிகள் தாங்கள் எத்தேசவாசிகள் இங்குற்ற காரணம் என்னவென்று கேட்டதற்கு, ஓ ஹரிச்சந்திரமுமா, நாங்கள் தீர்த்த யாத்திரை வாசிகள் கங்கை முதலிய தீர்த்தங்கள் ஆடி கண்ணகி என்னும் தீர்த்தமான பொருட்டு கண்ணல் சென்றோம். அங்கோர் அதிசயம் கண்டோம். அதாவது அண்டத்தில் உள்ள அறிவையெல்லாம் அழகையெல்லாம் ஒருங்கே திரட்டி ஓர் உருவமாக படைத்தானோம் பிரம்மா என்று அதிசயிக்கும்படியான வேரழகை பெற்ற பெண் ஒருத்தி மதுரையின் தவத்தால் உதித்து தாராவதி என்று பெயர் பெற்று அவள் மாலை சூடும் மங்கையானால் அவளுக்கு சுயவரம் நடத்தும் பொருட்டு தேச மன்னர்களுக்கெல்லாம் மதுரைய மன்னர் நிறுவம் எழுதி இருக்கிறார். ஆனால் அவளோ உமக்கே தகுதியுடையவள் என்று சொல்லி போயினர். அது கேட்டனால் அக்கனவே ரதமேறி கண்ணல்புரி நாட்டின் வழிநாடி மருதம் முல்லை குறிஞ்சி முதலான இடங்களை கடந்து பாடை நிலத்தில் கூட்டி செல்லுங்கள். அங்கே ஆலயம் கொண்டிருக்கும் காளிகமாரி தாமுண்டி தன்னிதியை கண்டு ரதம் விட்டிறங்கி ஆலயத்தில் சென்று பார்க்குங்கள். நற்றேரை விட்டிறங்கி நாயகியை தொழுகிறங்கி முற்றேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணை விழிமுனை கடாக்க கற்றேரும் கற்பறியும் கற்சிலையும் கற்கனையும் கண்ணின் முன்னே பொற்றேரும் பொற்பறியும் பொற்கனையும் பொலித்தடத்தே நற்றேரை விட்டிறங்கி நாயகியை தொழுகிறந்தே நன்னிராஜன் பொற்றேரும் பொற்பறியும் பொற்கிளையும் பொற்கனையும் புகழ்ந்த வந்தே அம்மா அம்மா அம்மா. இது என்ன ஆச்சரியம்! கல்லாக தோற்றிய தேர் முதலானவை பொன்மயமாக தோற்ற நான் அனுசயித்து திரும்பவும் காளியிடம் சென்று விவரம் கேட்க காளிகா தேவியானவள் அடே பாலகா, திரிபுர சங்காரனான சிவன் அருளியை தேரானது பிரம்மாவிடம் 60,000 வருடம் இருந்து அவனால் வருணனுக்கு அளிக்கப்பட்டு வருணனிடம் 30,000 வருடம் இருந்து பின்னால் என் ஆலயம் கொண்டு வந்து நிறுத்தி கல்லாக தவித்து இவைகள் யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவரிடம் இத்தேர் வரி முதலியவற்றை கொடுத்து விடு என்று எனக்கு வருணன் சொல்லி 20,000 வருடமாயிற்று. ஹரிச்சந்திரா, இப்பொழுது உன் கண்களுக்கே பொன்மயமாக தோற்றியதால் நீயே இவைகள் எல்லாம் அடைந்து கொண்டு கண்ணமாபுரி சென்று மனிதையின் பாவையை மறந்து அயோத்தியை அரசு புரிந்து மகிழ்ந்திருப்பாய் என்று சொன்னாய். ஆனா பின்னால் கௌசிகமுனியின் சூழ்ச்சியால் நாடு நகரை இழந்து கடலுக்கு மாறாகி காசி நகரை அடைந்து பெண்ணை பிள்ளையை விட்டு நீயும் அடிமையாகி பயணம் பார்க்க போகிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அம்மா அம்மா. அம்மா காளிகாதேவி, வாக்குவழி கற்பன சுவாமியே, அன்று என் முன் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து நடந்தவைகள் அத்தனையும் எடுத்து சொன்னாயே அம்மா அப்பா. ஆனால் பின்னால் நடப்பவர்களை ஏன் சொல்லாமல் போய்விட்டாய்? ஏன் சொல்லாமல் போய்விட்டாய்? அப்படி என்றால் நான் ஆதியிலே நான் அடிமைப்பட்டவனா? இல்லை இல்லை. ஜாதி, இந்த ஜாதியில் தான் நான் அடிமைப்பட்டவனா? இல்லையே, இல்லை இல்லை இல்லை. ஆதியிலும்
அடிமையல்ல சாதியிலும் அடிமையல்ல ஆதியிலும் அடிமையல்ல சாதியிலும் அடிமையல்ல அடிமையாலே நான் அடிமைத்தானே பாதியில் நான் அடிமையாலே வைத்தா